Hi students, welcome to RK Mission. இதில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸோட half yearly exam 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆல்ரெடி சிலபஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்ஸாம் டைம் டேபிள் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் புக்கே பார்க்கணும். இப்போ எல்லா யூனிட்ஸுமே நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிற அந்த யூனிட்ஸ் எல்லாமே 8 யூனிட்ஸும் நம்ம பார்த்துக்கணும், சரியா? இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்னு இருக்கும், ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம்னா அப்போது ஃபுல் புக்கு தானே. அப்போ லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண அதே இதோ தான், இப்போ ஆஃப் இயர்லி கூட அதே ஃபுல் புக்கு தான். அதனால் எல்லான்றதால நான் அதே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். திருப்பி நான் இப்போ உட்காந்து எழுதுகிற டைம் இல்லை. அதனால் கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன், 100% இதிலிருந்து 90 மார்க்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரியா? அதனால் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு இந்த பக்கம் இது மாதிரி தான் கொடுத்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈச் எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கங்க. இது வந்து ஃபஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். அதிலேருந்து நீங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இதில் இருக்கிறது தான் வரும், ஓகேங்களா? கன்ஃபார்ம் 90 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து தேர்ட் யூனிட், ஆல்ஜிப்ரா அண்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே கலந்துருக்கும். தேர்ட் யூனிட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் கூட நான் தான் சொன்னேன் இல்லையா, பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக கூட நோட் புக்கில் எழுதுறீங்களோ இல்லை டெக்ஸ்ட் புக்கில் டைரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படிக்கிறீங்களோ பாருங்கள். அண்டு 4th யூனிட் ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதோட. ஸோ இது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மெயின் உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட். நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் சென்டம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் முடிஞ்சால் மோஸ்ட்லி இந்த வாட்டி போடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ சென்டம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இல்லையா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பண்ணதே இருக்குது, நீங்கள் அது கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சேம் எல்லாமே அதே சிலபஸ் தான், தேர் இஸ் நோ எனி சேஞ்சஸ். ஸோ ஹேவ் டு ஃபாலோ த ஓல்டு வீடியோஸ் ஆல்சோ, ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டு 6th யூனிட் அண்டு 7th யூனிட் மென்சுரேஷன். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் லாஸ்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, சரியா? ஸோ எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் 8 மார்க்ஸில் கூட ஜாமெட்ரி, இந்த பக்கம் கிராஃப் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் கிராஃபில் கூட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் 10th மேத்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஈவன் பப்ளிக் எக்ஸாம் கூட இதுதான் உங்களுக்கு, ஓகேவா? இது படித்தாலே போதும், கன்ஃபார்மாக சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.